வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலர். ருக்குன் தத்தங்க தாமான் ஈவூர் தாமான் பர்தாமா புதிய நிர்வாகம் தேர்வு. லோகநாதன் வடிவேலு தலைவராக தேர்வு. சுங்கைசிப்பூர் ருக்குன் தத்தங்க தாமான் ஈவூர் தாமான் பர்தாமா இயக்கத்தின் 2026-2029 தவணைக்கான புதிய நிர்வாக குழு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டது. தாமான் ஈவூட்டில் அமைந்துள்ள இயக்க அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் புதிய தலைவராக லோகநாதன் வடிவேலு தேர்வு செய்யப்பட்டார். அதே வேளையில் துணைத் தலைவராக மதிவாணன் பொறுப்பேற்றார். கௌரவ செயலாளராக பரமேஸ்வரி, துணை செயலாளராக பரமசிவம் மற்றும் பொருளாளராக ஏஜலின் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் கணக்கு ஆய்வாளர்களாக மனோகர் மற்றும் தமிழ்ச்செல்வன் நியமிக்கப்பட்டனர். ஆலோசகர்களாக ஏல் மற்றும் சினாசன் தேர்வு செய்யப்பட்டார். கோலாகங்சார் மாவட்ட ஒற்றுமைத்துறை இலாக்கா அதிகாரிகள் சோபன்ராஜ் மற்றும் முகமது ஜபிடி தலைமையில் இந்த புதிய நிர்வாக தேர்வு நடைபெற்றது. வணக்கம், நான் லோகநாதன் வடிவேலு. இன்று 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 மாலை 5 மணிக்கு எங்களது தமான் ஹியூட் தம பர்தாமா இடத்தில் கேஆர்டி தம ஹியூட் தம பர்தாமா உடைய கேஆர்டி தலைவர் நிர்வாகித்தார். அதாவது மிஷாரட் பலத்திக்கன் ஜாயினி ஜாவத்தாங்காச தம ஹியூட் தம பர்தாமா. அதில் இன்றைக்கு என்னை 3வது முறையாக தலைவராக தேர்வு செய்யப்பட்டது. அதுக்கு எனக்கு தேர்வு செய்த அனைத்து மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக்கிறேன். அதை தவிர்த்து எங்கள் கூட இப்போ ஒரு 20 பேர் ஹைலி உறுப்பினர்கள் எடுக்கப்பட்டுள்ளது. அவருக்கு ஏற்கனவே கூட வேலை செஞ்சவர்கள் பல பேர், சில பேர் புதிய முகங்கள். அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இதுவரை நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோன்னா, நிறைய ப்ரோக்ராம் செஞ்சுருக்கோம். அதில் புபோ லம்போ, புபோ அஷூரா, நோம்பு திறப்பு, புக்க போச ப்ரோக்ராம், அப்புறம் ரத்த தானம், சுதந்திர தின கொண்டாட்டம், அதுபோல் நிறைய ப்ரோக்ராம் செஞ்சுருக்கோம். அதில் அதை முன்னிட்டு போன வருஷம் மாலாம் எப்ரஸாசின்னு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சாங்க ஜோன் சுங்கைசிப்போட்டுக்கு. அதில் எங்களுக்கு அனுகுரா சுமர்லாம் கிடச்சிச்சு. அதை தவிர்த்து எங்களுக்கு பாயிண்ட்ஸ் 100% கிடைத்து எங்களோட கேஆர்டி தமா ஹீவுட்டுக்கு பெரிய அளவில் ஒரு பெருமை சேர்ந்தது. அதே போல் இந்த வருஷமும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதை தவிர்த்து எங்களோட ஒரே ஒரு பெரிய சாதனை என்னென்னா, எங்களுக்கு இடம் இல்லை. கேஆர்டிக்கு ஒரு இடம் இல்லை, ஒரு ஆஃபீஸில் ஒன்றும் இல்லை. அது நாங்கள் ஒரு கேபின் மனு செஞ்சுருந்தோம். அந்த கேபின் எங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ கேபின் கிடச்சிருச்சு. 20 ஃபீட் கேபின் பர்பாடான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. அந்த இடத்துக்காக இப்போ ஒரு மனு செஞ்சுருக்கோம். அந்த மனு விரைவில் எங்களுக்கு தம் மீது நம்பிக்கை வைத்து தலைவராக தேர்ந்தெடுக்க ருக்குன் தத்தங்க இயக்க உறுப்பினர்களுக்கு லோகநாதன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இவ்வேளையில் இப்பகுதியில் முன்பு இரவு நேர பாதுகாப்பு ரோந்து பணி மேற்கொள்ளப்பட்டதாகவும் தவிர்க்க முடியாத காரணங்களால் அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் கூறினார். அந்த ரோந்து பணி மீண்டும் விரைவில் தொடங்கப்படும் எனவும் லோகநாதன் வடிவேலு கூறினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.